இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டைங்க. இது பார்த்திங்கன்னா சர்ம ஆரோக்கியத்துக்கு சிறந்ததுங்க, மருத்துவ குணம் கொண்டது. இது பார்த்திங்கன்னா தோள்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அது தவிர வெட்டு காயங்கள் அந்த மாதிரிக்கு சிறந்ததுங்க. உயர் அழுத்தத்தை சரி செய்யும், செரிமான பிரச்சனைக்கு தீர்வு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துங்க. அந்த மாதிரி இது சிறந்ததுங்க. நான் பாருங்கள் ஒரு 20 லிட்டரு வாட்ரு கேனில் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு ஸ்பெஷலாக நான் எதுவும் உரமும் கொடுக்கலங்க. நம்ம பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இங்கெல்லாம் பாருங்கள் வந்துக்கிட்டுருக்கு. ஏற்கனவே நான் நிறையா அறுவடை பண்ணிட்டேன், ஆனாலும் இங்கே பாருங்கள் காய்கள் வந்துக்கிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு பூ பூக்களுக்கு தேமூர் கரைசலும் நம்ம மீன் அமிலம் தாங்க கொடுத்தேன், வேறு எதுவும் நான் கொடுக்கலை. அடி உரத்துக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் காய் எவ்வளோ பெருசாக இருக்குது. அடி உரம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி அந்த மாதிரி தாங்க நான் கொடுத்தது இருக்குது, வேறு எந்த உரமே கொடுக்கலை. நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க. மீன் அமிலமும் தேமூர் கரைசல் போதுங்க. பருப்பு கழுவின தண்ணி அதுதான். மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா நான் 0% தான் இது மண் கலவை எல்லாத்துக்கும் போடுற மண் கலவை தாங்க. இதுக்கு நான் ஸ்பெஷலாக உரம் எதுவுமே கொடுக்கலை. இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள். அங்கங்கே பாருங்கள் மொட்டும் வந்திருக்கு. இது 2 வருஷத்துக்கு மேலே நமக்கு காய்க்குங்க. இதோடைய அடி பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 அடி அளவுக்கு பெருசாக போவோங்க. அந்த மாதிரி அடி உள்ளது இந்த வெண்டைக்காய். பாருங்கள், இது நான் விதைக்கு விட்டுருக்கேன். இதை பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.